நெல்லு வித்து காசெடுத்து தங்கமணி தோடும் அடி மந்தை வள்ளி மானுனக்கு மஞ்சள் அலங்காரம் கொஞ்சு தமிழ் பேசும் ஓசை மஞ்சு வகை நாதம் நான் நங்கை மீது காதல் கொண்ட நல்ல வகை நாதம் வெட்டாத நதிகளோட மலை மீது விழு நீராம் குற்றால குறவஞ்சி குறுகாதல் வடிவேலாம் புள்ளிமானை தோலெடுத்து வள்ளி சேலை தான் உடுத்து கூவுற சேவல் உள்ளம் மங்கை மீது அந்த புறத்தில சுந்தரி மந்திர மாயங்கள் செய்பவளாம் மயவளின் மெல்லிகை வாசத்தில் மென்னன் மென்ன வில்லி விண்ணப்பம் செய்கிறதாம் நான் வறுமையில வறண்டு கொடுமைகளை கடந்து கவலைகளை கிளந்த கதையின் மகன் கலைமகளின் மடியில் உறங்குது என் கவிகள் திறமைகளின் சுவட்டில் ஓடுபவன் விண்வெளியில தெரிகிற சந்திரன் வளப்புறையில பிறந்தனர் புத்திரன் செந்தமிழ் மறை தந்தனல் வள்ளுவன் ஆசையில் நான் கவி வெள்ளமை பெற்றவன் தன் வினை தானே தன்னை சுடும் உன் கனவுகள் வாழ்வை பெறும் முதுகில விழுகிற எறிகனை அத்தனையும் புது வாழ்வை தரும் படிக்கிற வயதில வறுமைகள் கொடியது மதிக்கிற மனங்களை வெல்வது அறியது மங்குற ஒளியில மண்ணன விளக்கில மண்ணில எழுதிய காலமும் கழிந்தது குண்டிலும் குழியிலும் விழுந்து எழுந்து நான் கூச்சலும் கூட்டமும் காணவே எழுந்தவன் அப்பன தோளில மூட்டைகள் சுமந்தால் பெத்தவள் மடியில கனவுகள் கலந்தால் கரை விழும் கல்லி காலம் உன் கனவுகள் பலியாகும் உன் நினைவுகள் நிலையானால் தென் திசையும் உன் பெயர் கூவும் முருகா கதிர்வேல் அழகா அண்ணலாய் கடலாய் முருகையில் தவண்டெழுந்து தோகையில் நடம் புரிந்து தோரணை படை வளர்த்த பதிவேலா காரிருள் கனை மறைக்க பாரினை பறந்து காக்க ஆறுது கரங்கள் கொண்ட கதிர்வேலா சின்ன குழந்தையில் வந்த பதிவேல நாமத கொடுத்த மாமல்ல கண்ணிக்கு கோபம் கொண்டு அவன் பழனி மலையில் உருவானான் ஆறுதல் அளித்த அவை கிளவிக்கு மறந்து சொல்லிய வாழக்குமரனை புதியதன் உருகுமை கணபதிகளையோ நாம் தமிழில் ஒரு கடல் கந்தன் குருபரன் அவன் நாதி சிவமகன் என்னை காக்கும் திருமகன் என்னை காக்கும் திருமகன். அனைவருக்கும் வணக்கம். வாரம் 5க்கு அனைவரையும் வரவேற்கிறேன். 2000 வருடங்களுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம தாய்மொழி தமிழ் தமக்குன்னு ஒரு இடர் வர்றப்பெல்லாம் தனக்கான வழிகளை தேடிக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த இலங்கையிலிருந்து இந்த பாடல்களை பாடிய வகீசன் ஒரு உதாரணம். ஒரு காலத்தில் சமஸ்கிருதம் தமிழை ஆக்கிரமித்திருந்தது. எல்லா இடத்துலையும் சமஸ்கிருதமாக இருந்தது. முக்கியமாக வழிபாடுகளில் சமஸ்கிருதம் தான் பயன்பட்டு வந்தது. இல்லை, நம்ம தமிழும் தெய்வ மொழி தான், தமிழிலையும் இறைய வழிபடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நால்வர் உருவானாங்க. அந்த நால்வர்கள் லட்சக்கணக்கான பாடல்கள் எழுதினாங்க. அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருநாவுக்கரசர் அப்படின்னு அவங்க எழுதிய பாடல்கள் ஏராளம். தமிழை இறைமொழியாக்குனாங்க. அப்படி தமிழ் தன்னை காத்து கொண்டது. அது மாதிரி இப்போ ஆங்கில மோகத்தில் பெரும்பாலான தமிழ் மக்கள் ஆங்கில மோகத்தில் வீழ்ந்து கிடக்கிறாங்க. தமிழை யாரும் சரியாமல் பேசாமல் இருக்காங்க. எதிர்காலத்தில் இது எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறப்ப தமிழை தன்னை காத்துக்கொள்றதுக்கான ஒரு விதை தான் இந்த வகீசனோட இந்த பாடல்கள். அவரோட சொல் வளம் புல்லரிக்க வைக்குது. ஒரு இளைஞராக அந்த தமிழை அவர் கையாளுற விதம், சொற்களை கையாளுற விதம், புது புது சொற்களை பழந்தமிழ் சொற்களை பாடல்களை கொண்டு வர விதம், அதை சரளமாக உச்சரிக்கிற விதம், அதுவும் இப்போ இருக்கிற இளைய தலைமுறைக்கு பிடிக்கிற மாதிரி ரேப் இசையில் பாடுறதா இருக்கட்டும், கேட்டுக்கிட்டே இருக்கலான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள். அவரோட படைப்புகள் அருமையாக இருக்குது. ஒரு யதார்த்தமாக ஒரு அறைக்குள்ள உட்காந்து பாடிட்டு இருந்தது எதிர்பாராமல் வெளிவந்து அவருக்கு பெரும்புகழை கொடுத்துருக்குது. இந்த காலத்தில் இவ்வளோ அருமையான தமிழ் சொற்களோட பாடல்களை கொண்டு வந்து அதில் பெருவெற்றி அடைஞ்சிருக்கிறாரு. இது நம்ம அடுத்த தலைமுறை நம்ம குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் பெரிய ஊக்கமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். தமிழும் நம்மளை பெருமைப்படுத்தும், அதுவும் நம்ம புகழை கொடுக்கும். அதுக்கான வரவேற்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் தமிழை ரொம்ப பெருமையாக நம்ம நடத்தணும். இதில் எந்த தாழ்வும் நமக்கு இருக்கக்கூடாது. தமிழை சரியாக பேசணும். ஆங்கிலம் கலக்காமல் இன்றவரை தமிழில் பேசுங்க. அப்போ இந்த குழந்தைங்களுக்கு இந்த சொல்வளம் பெருகும். அப்படிங்கிறத நான் முக்கியமாக உங்களுக்கு பகிர விரும்புகிறேன். தமிழை முன்னிறுத்துகிற இளைஞர்கள் பெரும்பெற்றி அடையணும். அப்போ நம்ம தமிழை மேலும் அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப எளிதாக கொண்டு போகலாம். இதை தான் நான் பகிரன்னு நினச்சேன். சரி, நம்ம வகுப்புக்கு செல்வோம். நன்றி, வணக்கம்.